ஹாய் சில்ட்ரன்ஸ். இப்போ நம்ம கதை நேரத்தில் பார்க்க போகிற கதை த கிளார் ஆவுல் அண்ட் த எனர்ஜெட்டிக் ஃப்ராக். ஆந்தையும் தவளையும். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு தவளை வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த தவளை தன்னோட கால் தான் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு நினச்சி அங்கே இங்கேன்னு எப்போ பார்த்தாலும் குதிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு யாரையாவது தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அந்த தவளை ஒரு ஆந்தையை பார்த்துச்சான். ஆந்தையை பார்த்து சும்மா இருக்குமா அந்த சேட்டைக்கார தவளை? ஆந்தை அது பாட்டுக்கு தான் இருக்கு. ஆனால் அந்த தவளை ஆந்தைக்கிட்ட போய், ஏய் ஆந்தையாரே, என்ன பகல்லே தூக்கமா உனக்கு? என்ன மாதிரி சுறுசுறுப்பாக இருக்க மாட்டியான்னு குதிச்சுக்கிட்டே அது மூஞ்சி முன்னாடி போய் நின்று கேட்குதான். அது ஆந்தைக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சான். அந்த தவளையோட தொல்லையை தாங்க முடியாத ஆந்தை என்ன பண்ணுச்சான்? ஒரு சூப்பராக ஒரு ஐடியா பண்ணுச்சான். என்னன்னு தெரியுமா? அது தவளைக்கிட்ட போய், இப்படி குதிச்சுக்கிட்டு காட்டுக்குள்ளேயே கீழே மேலேயும் திரியிறியே, உன்னால் மரத்துலேருந்து, அதுவும் பெரிய மரத்துலேருந்து குதிக்க முடியுமா அப்படின்னு அந்த தவளைக்கிட்ட கேட்டுச்சான். உடனே அந்த சேட்டைக்கார தவளையும், இது என்ன பிரமாதம், நான் மலை மேலேருந்து கூட குதிப்பேன்னு சொல்லிக்கிட்டே பெரிய மரம் மேலே ஏறுச்சு. இப்போ தவளை குதிக்க ரெடி ஆயிடுச்சு. ஆந்தை ரெடி 1 2 3ன்னு சொன்னதும் தவளை மேலிருந்து கீழே விழுந்து குதிச்சு தன்னோட காலை உடைச்சிக்கிச்சு. இதனால் நமக்கு என்ன தெரியுது? இந்த கதையோட நீதி என்ன? நம்ம எவ்வளோதான் பெரிய ஆளாக இருந்தாலும் தேவையில்லாமல் அடுத்தவங்கள தொந்தரவு செய்யக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் G3 Infoவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.